ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். ஆன்லைனில் வந்து எப்படி வில்லங்க சான்று வந்து வாங்குறதுன்னு சொல்லி வீடியோவில் பார்ப்போம். ஈஸி பட்டாவோட ஈஸி வந்து ஆன்லைனில் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, வில்லங்க சான்று வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பிசி இல்லைண்டா மொபைல் ரெண்டுலேயும் வந்து ஏதாவது ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் டிஎன் ரிஜினெட் டைப் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உள்நுழைவுன்னு சொல்லியிருக்கான். இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கான். இங்கிலீஷில் மாற்றிக்கிடுவோம். இதில் வந்து பார்த்தா தெரியும், யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க வந்து யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில் சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் யூசர் நேம், இதில் வந்து உங்கள் மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கலாம். மெயில் ஐடி கொடுத்தா கொஞ்சம் ஞாபகம் வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் பார்த்து கொடுத்துக்குங்க. ஒரு ஸ்மால், ஒரு ஹை லெட்டரு, அப்புறம் ஒரு சிம்பிள் லெட்டரு, அடுத்து நம்பர் 80 இது மாதிரி கொடுத்துக்குங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ், ஏதாவது ஒரு நீங்கள் உங்கள் நிக் நேம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் அது அதில் வந்து பார்த்துங்க. ஒரு பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கனாலும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை உங்களே மிஸ்டரா மிஸ்ஸஸா என்னன்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துங்க. இதில் ஃபஸ்ட் நேம், உங்களோட நேம் வந்து கொடுத்துங்க. இதில் மிடில் நேம் சொல்லியிருக்கான். மிடில் நேம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. லாஸ்ட் நேமில் உங்கள் ஃபாதர்ஸ் நேம் கொடுக்கலாம், இல்லாண்டா இனிஷியல் கொடுத்துக்கலாம். நீங்கள் மேலா ஃபீமேலா வேணான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இதில் ஐடென்டிஃபிகேஷன் டைப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நான் ஆதார் வந்து கொடுத்துக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு எதோட இருக்கேன். நான் ஆதார் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து அங்கே உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வந்து அதில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். கொடுத்துட்டு உங்கள் மெயில் அட்ரஸ்ஸு, இது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரு. இதை க்ரியேட் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்து வந்து வில்லங்க சான்றிதழ் வந்து நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ண முடியும். இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கலாம். இதில் உங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. மெயில் ஐடி, மெயில் அட்ரஸ் வந்து பெர்மனண்ட்டான மெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் வந்து வச்சுட்டாலும் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு தான் வந்து அது வந்து அனுப்புவாங்களே தவிர மொபைல் நம்பருக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. அதனால் மெயில் அட்ரஸ் வந்து உங்கள் பெர்மனண்ட்டான மெயில் ஐடியை வந்து கொடுத்துங்க. இதில் உங்கள் ஸ்டேட்டு, பின்கோடு, டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, உங்கள் ஸ்ட்ரீட்டு, உங்கள் வில்லேஜ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வந்து கரெக்டாக கேபிட்டல் ஸ்மாலாக பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டு இதில் வந்து உங்கள் ஓடிபின்னு சொல்லியிருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து இல்லை மெயில் அட்ரஸுக்கோ ரெண்டில் ஏதாவது ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கீழே இருக்கும், வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வெல்கம் டு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், தேங்க்யூ ஃபார் ரிஜிஸ்டரிங் யுவர் மெயில் அட்ரஸு லிங்க் வந்து ஆக்டிவேஷன் லிங்க் வந்து அங்கே வந்து போயிடும். இது வந்து ஆக்டிவேஷன் லிங்க்கு. இந்த லிங்க் இது மாதிரி வந்திருக்கான். இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த லிங்கை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறோன்னா அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனில் திரும்ப நீங்கள் எந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து போட்டீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து இதில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இது யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே போட்டிருப்பீங்க, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இதில் வந்து நீங்கள் போடணும். கீழே கேப்சா வந்து கொடுத்துட்டு சைன்இன் சொல்லியிருக்கேன். இப்போ சைன்இன் ஆயிடுச்சு. இப்போ வந்து
நம்ம தமிழில் மாற்றிக்கலாம். தமிழில் மாற்றினா தான் உங்களுக்கு புரியும். இதில் மின்னணு சேவைகளில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் வந்து வில்லங்க சான்றுன்னு சொல்லியிருக்கோம் செகண்ட் ஆப்ஷனை. இதில் வில்லங்க சான்றிதழில் கீழே வந்தீங்கன்னா வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல்னு சொல்லியிருக்கான். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து வில்லங்க சான்றிலே வந்து ஒரு 3 வகையான இது கொடுத்துருப்பாங்க. ஆவண வாரியாக, ஃப்ளாட்டு, இது மாதிரி வகையாக அது கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆவண வகையாகவே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதில் ஃப்ளாட்டுன்னு சொல்லி நான் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த இதில் இருக்கோ அதில் வந்து நீங்கள் கொடுத்துங்க. நம்ம வில்லங்க சான்று வந்து நம்ம கொடுத்துக்குறோம். இதில் உங்கள் மண்டலம், உங்கள் மாவட்டம், இது ஆரம்ப நாள்னு சொல்லியிருக்கான். என்னைக்கிலேருந்து என்னைக்குள்ளே நீங்கள் வந்து வில்லங்க சான்று வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது அந்த 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 டேட் டைம் வந்து எத்தனை வருஷமாக அதில் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எத்தனை வருஷத்துக்குள்ளே வரைக்கும் உண்டு அதை கரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம். இன்றைக்கி டேட்லேருந்து 1998லேருந்து 2022 வரைக்கும் வந்து இதில் கிராமம்னு சொல்லி உங்கள் யூனியன் ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க. அதை எந்த இதில்னு சொல்லி கொடுத்துட்டு உங்கள் புல எண், பட்டா நம்பர், உட்பிரிவு எண் புறம் கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை பட்டா வந்து இருக்கோ அதோட எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துடணும். இதே மாதிரி உங்கள் புல எண், உட்பிரிவு எண் எல்லாமே வந்து கொடுத்துட்டு சர்வே நம்பர்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டு ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்தீங்கன்னா இதில் திருத்த இயலாத நிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்கிறேன்னு சொல்லி இதில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸி வில்லங்க சான்றிதழ் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து இருக்கும். வில்லங்க சான்றிதழ் சொத்து தொடர்பான வில்லங்க சான்று சொல்லியிருக்கோம். இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். யார் பேரில் இருக்குது, எத்தனை உங்கள் பேரில் வந்து பட்டா இதெல்லாம் இருக்குது எல்லாமே இதில் வந்து வந்துடும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா பர்சனலாக அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை. மற்றபடி நீங்கள் உங்கள் பட்டா சர்வே நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை பட்டா நம்பராக இருந்தாலும் சரி, எதை வேண்டாலும் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதில் வந்து clip.in சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கான். அந்த வெப்சைட்லேயும் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேவ் ஈசின்னு சொல்லியிருக்கான். இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்கு, அடுத்து உங்கள் தாலுக், அடுத்து உங்கள் வில்லேஜ்னால் யூனியன் ஆஃபீஸில் இருக்கிறத வரோம். அதை வந்து பார்த்துங்க. இதில் சர்வே நம்பரு, இல்லை சப்டிவிஷன் நம்பர்னு சொல்லியிருக்கேன். அதில் அவங்க பார்த்து கொடுத்துங்க. சர்வே நம்பர் வந்து 2 விதமாக வரும். இதில் கேப்சா வந்து கொடுத்தீங்கன்னா இதுலேயும் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி வந்து பார்வையிட்டுக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். இதில் clip.in.government சொல்லி இதே மாதிரி இருக்கான். இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து இங்கே வந்து சப்டிவிஷன் வில்லங்க சான்று ஈஸியை வந்து ஆன்லைன் மூலமாக வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து போட்டு ஜெராக்ஸ் கடையில் வந்து நீங்கள் அவங்க ஒரு மெயில் அட்ரஸ்லையோ வாட்ஸ்அப்லேயோ அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்டே வந்து ஜெராக்ஸ் மிஷின் இருந்தாலும் நீங்கள் வந்து மேலே இருக்க அந்த பிரிண்டர் மிஷின் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வில்லங்க சான்று வந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட் தாங்க. இதுக்காண்டி 200 300 வந்து கொடுத்து தருவீங்க. அவ்வளோலாம் கிடையாது. மொத்தமே வந்து இது செலவே இல்லாமல் வந்து நம்ம வந்து வில்லங்க சான்று வந்து வாங்கலாம். நான் சொன்ன தகவல் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.